கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த விக்டரியும் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இந்தியா இந்த சீரீஸை 2-1 அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் அந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்லயுமே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் பட்டாபிராம் அவர்தான். வணக்கம் சார். வணக்கம் லியோ. தேர்ட் கேம் முதல் 2 கேம் வந்து ரொம்ப டைட்டா போனதுனால தேர்ட் கேம் ரொம்ப மறுபடியும் அதுவும் ஒரு டைட்டான கண்டெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஈஸியான விக்டரியா முடிஞ்சிருச்சு சார். எப்படி பாக்குறீங்க அதை? கண்டிப்பா சரியா சொன்னீங்க. ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஒன் சைடடா போயிடுச்சு. ஓகே, ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்றீங்களா லியோ? நாளைக்கு காத்தால சண்டே மார்னிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம், வீட்டுக்கு சீக்கிரம் போறதுக்கு வழி பண்ணுங்க. இல்ல, ஜோக்ஸ் அசைடு, விராட் கோலி அண்ட் அப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் அட்டகாசமான அந்த தளம், ரோஹித் சர்மா கொடுத்த தளத்துல இருந்து they just went into overdrive ன்னு சொல்லலாம். கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 40 ரன்னு, அதாவது குழந்தைகள்ட்ட இருந்து இந்த வேர்க்கடலை உருண்டை எல்லாம் திருடுவாங்க பாத்தீங்களா விளையாட்டுக்கு, பெரியவங்க மூத்தவங்க எல்லாம் விளையாட்டு பண்ண மாதிரி, அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டீலிங் கேண்டீஸ், அது மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாம கண்ண மூடி அடின்னு அடிச்ச மாதிரி இருந்தது. வெதர் பவுலர் வந்து விராட் கோலி மிடில் ஆஃப் த பேட்டை தேடி போட்டாரா இல்ல ஒரு இறங்கி பின்னினாரான்னு தெரியல. எல்லாம் வெளுத்து வாங்கி இருந்தது, பவுண்டரிக்கு போயிருந்தது. என்னன்னா வைசாக் கிரௌட் வந்து they might have been really treated very very well. முக்கியமான விஷயம், ஒரு டெஸ்ட் மேட்ச் டிபாக்கலுக்கு அப்புறம் ஒரு ஒன் டேவும் அடிபட்டோம்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு சிக்னல் போயிருக்கும். ஆஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டிசர்வ்டு டெஸ்ட் மேட்ச் ட்ரையம்ப். ஒன் டேல ஆஃப்கோர்ஸ் நம்ம சுப்ரீமசி காமிச்சோம். முக்கியமான விஷயம், வித்வுட் சவுண்டிங் டூ சிம்பிளிஸ்டிக், டாஸை வின் பண்ணது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா போயிட்டு. ஏன்னா ஈவினிங் ஆஃப்கோர்ஸ் அந்த டியூ எங்க ரொம்ப பிரைட்டா இருக்கும், டே டைம்ல டெம்பரேச்சர் கனாபனான்னு சாயந்தரம் வேலையில கம்மியா இருந்தோம், அந்த டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருந்தா டியூ இருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் த இயர்ல எங்க பார்த்தாலும் அந்த டியூ இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து அவ்வளோ அப்செட் பண்ணல இன்னைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா டீகாக் அடிச்சா தவிர பார்ட்னர்ஷிப் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே சார். அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய இன்னிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பேட்டர்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 அதுல ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் மூலமா மறுபடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார்? ஆமாமா, டெஃபினட். ஏன்னா ஜெய்ஸ்வால் கெரியர் நீங்க க்ளோஸா பார்த்து 23 வெஸ்ட் இண்டீஸ் டெபு 100ல இருந்து பாத்தீங்கன்னாலே அவர் வந்து வெரி ரேர்லி ஹாஸ் ஹி ஃபெயில்ட் இன் 3, 4, 5 டைம்ஸ் இன் ரோ. அதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல 4 ஃபெயிலியர், அப்புறம் என்ன அரை சதம் வந்து 1 தான் அடிச்சார். அவர் டால் ஸ்டாண்டர்ட்ல ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் கேம்ல 100, இங்கிலாந்துல 100, வெஸ்ட் இண்டீஸ்ல நான் சொன்ன மாதிரி 100. ஸோ அந்த மாதிரி டால் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்க வந்து ஆண்டர்சன் எல்லாம் கிழிச்சு 2 டபுள் அடிச்ச ஜெய்ஸ்வால் 3 டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ்ல ஃபெயிலியர், ஒரு 50 போதாத்துக்கு. இந்தியா வேற தேவர் டீப்லி ஹர்ட். உங்களுக்கு அந்த ஓப்பனிங் தளம் கொடுக்காதனால அவர் இட் மைட் ஹவ் ஹர்ட் ஹிம். அவர் ஒன்லி 23 இயர்ஸ் தான். ஸோ இந்த கான்டெக்ட்ல ஒன் டே இப்பதான் ஆரம்பிக்கிறார் கெரியரை. ஸோ T20லயும் இல்லை. ஸோ அந்த எரிச்சல் கோவம்லாம் இருந்திருக்கும். போதாத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வேற நம்மளும் அனலைஸ் பண்ணோம். க்ளோஸ் டு த பாடி வந்து கிராம்ப் ஆயிட்டு ஒரு மாதிரி கம்பல்ஷன்ல என்னவோ உள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் அடின்னு சொல்றது. அந்த சமயத்துல தான் கொஞ்சம் கடுகத்தன ஒரு ஐஸ் மண்டல வச்சுட்டோ இல்ல ஸ்மார்ட் ஆடுற நிலைமையில வந்து ஒரு ஏலியன் ஷாட்டோ ஒரு அக்ரெசிவ் ஷாட்டோ ஒரு புவர் சாய்ஸ் ஆஃப் ஷாட் செலக்ஷன் ஆடி அவுட் ஆடுறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பிழைய பண்ணல டக்குன்னு. அது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு இஸ் அ குவிக் லேர்னர். 3வது இன்னிங்ஸ்லேயே பாருங்க, மொத்தம் 4 இன்னிங்ஸ் தான் ஆடுறாரு ஒன் டே நினைக்கிறேன். ஒரு 100 அட்டகாசமான செலிப்ரேஷன், அந்த ரிலீஃப், ஒரு பார்த்து வளர்ந்து என்ன ஒரு ஹீரோவா இருந்திருப்பாரு விராட் கோலி. அதர் எண்ட்ல ஒரு ஜாம்பவான் ஜெயண்ட் 53 100 அவரோட பார்ட்னர்ஷிப் ஷேர் பண்ணிக்கினே 2 பேரும் நார்த் இந்தியால இருந்து வராங்க. ஸோ யூ கேன் இமேஜின் அவருக்கு என்ன ஒரு ஸ்பெக்டாகுலர் மூமெண்ட் அது. ஸோ அந்த ரிலீஃப்ல இருந்து ஸோ அது நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம். முக்கியமான விஷயம் இஸ் குவாலிட்டி பிளேயர், சந்தேகமே இல்லை. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா இஸ் ஆல்சோ குவிக் லேர்னர். எல்லா ஃபார்மேட்லயும் இப்ப 100 வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஃபீட் தான். ஜஸ்ட் 23 இயர்ஸ் ஐபிஎல் ராஜஸ்தானுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கில் ரன் அச்சுன்னு இருக்காரு. T20 சைட்ல இன்னும் அவருக்கு அந்த பிரேக் கிடைக்கல ரெகுலரா. ஓகே, பட் தட் செட் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கம்பேக் இன்னிங்ஸ். ஏன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-5-6 இன்னிங்ஸ் ரோ எல்லாம் ஃபெயிலே ஆறுது இல்லை. ஸோ அவர் இரிட்டேட் பண்ணிருக்கோம் டெஃபினட்டா. ஓகே, இது நல்ல பிச் எல்லாம் ஃபைன். நல்ல பிச்ல எல்லாருமே கார்டு எடுத்து 100 அடிக்கிறது இல்லை இல்லையா? நல்ல பிச்சுனா உங்களுக்கு என்னன்னா கிரிக்கெட்ல வந்து பியூட்டி எப்படின்னா, நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், பந்தை தான் பாப்பீங்க, போலரை பார்க்க மாட்டீங்க. அதே நீங்க புவர் ஃபார்ம்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிர்மாறி நடக்க ஆரம்பிச்சிடும். யார் ஓடி வந்து போட்டாலும் அவுட் ஆயிடுவீங்க மாதிரி. அதாவது பெரிய கிரவுண்ட் மெல்பர்ன் மாதிரி கிரவுண்டே உங்களுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும் நல்லா அடிக்கச்ச. அதே சின்ன கிரவுண்ட் உங்களுக்கு இந்த சேப்பாக் பீன்னு ஒரு கிரவுண்ட் இருப்பாரு, 30 யார்டு தான் பவுண்டரி, டி ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கும் பாருங்க. அங்க போய் ஆடினா கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய எம்சிஜி மாதிரி தெரியும் நீங்க புவர் ஃபார்ம்ல இருந்து. ஸோ எல்லாமே ரிலேட்டிவ் தான்.
இந்த மைண்ட் தான் அந்த பிதா சுபூதத்தை வந்து உள்ள இருக்கிறத ரெஸ்ட் பண்ணி வர பந்த கிளியர் ஹெட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடணும். ஸோ முக்கியமான விஷயம் அந்த முதல்ல 5-10 நிமிஷம் முதல்லமா டைம் எடுத்துட்டு அவர் அந்த தாகத்தை காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட்டகாசமான செஞ்சுரி. ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மற்ற 2 சீனியர் பிளேயர்ஸை பத்தி, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது, எப்போ கடைசியா மேட்ச் ஆடினாங்க, இவங்கெல்லாம் விளையாடி பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி தெரியுது, இவங்களாம் இன்னுமே டச்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விமர்சனம் இருந்துச்சு. பட் ஆனா தொடர்ந்து பார்த்துட்டு விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரி இப்போ ஒரு 50. அதே மாதிரி ரோஹித் ஆன் தி அதர் ஹேண்ட் அவருமே அவரோட அந்த இன்டென்ட் இன்னுமே கொஞ்சம் கூட குறையாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. சோ எப்படி மூவிங் ஃபார்வர்ட் இந்த 2 பேரோட பொசிஷன் சீல்ட் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிடலாமா? இந்த பேச்செல்லாம் வந்து ஆஸ்திரேலியா முன்னாடி இருந்தது. ஏன்னா பெரிய கிரவுண்டு, பவுன்சி கண்டிஷன்ஸ், அவங்க ஐபிஎல்க்கு அப்புறம் கிரிக்கெட் ஆடல, சம்மர்ல இங்கிலீஷ் டூர்லாம் நம்மள மாதிரி ஸ்பெக்டேட்டர்ஸ் தான். ஸோ ஹியூஜ் டூர் ஆஸ்திரேலியா. ஸோ அங்க வந்து ரோஹித் சர்மா அந்த ஃபிட்னஸ் அது இதையும் காமிச்சு ஒர்க் பண்ணிட்டு பாடி அழகா லீனா மீனா கீனா இருந்து அந்த பாடியை ஒரு ட்ரிம்மா வச்சுன்னு ஒரு 2 இயர் வர ஓல்டர் டு விராட் கோலி. ஸோ அந்த கான்டெக்ட்ல ரோஹித் சர்மா சக்சஸ் அவர் விராட் கோலி அந்த 3rd ஒன் டே சிட்னில அடிச்ச சக்சஸ் I would probably give it on a higher pedestal வைப்பேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுன்சி கண்டிஷன்ஸ்ல போயிட்டு ரோஹித் அடிச்சதும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 சதம் அப்புறம் இந்த டூர்ல நல்லா ஆரம்பிச்சது எல்லாம் ஃபைன். பட் என்னன்னா அந்த டவுட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பதான் நிறைய இருந்தாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம எம்பார்க் பண்ணது முன்னாடி பிளேன் ஏறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சை இருந்தது, டவுட் இருந்தது, கேள்விக்குறி இருந்தது. அப்கோர்ஸ் இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவன் ஒப்பீனியன்ஸை சோசியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்றான். பட் என்னன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சென்டர் ஆஃப் த ஸ்டார்ம்ல இருக்கச்சு நிறைய பேச்சு அது இது இருக்கச்ச அவங்களோட மனநிலை எப்படின்னா அதை பிளாங்க் அவுட் பண்ணிட்டு சோசியல் மீடியா வெளியில நாய்ஸ்ன்னு சொல்றான் பாருங்க, அதை பிளாங்க் அவுட் பண்ணி அந்த ஃபோக்கஸ் எடுத்துன்னு வந்து முக்கியமான விஷயம் அந்த தாகத்தை காமிச்சு ஆஸ்திரேலியால போயிட்டு பவுன்ஸ்ல கடைசி டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ அது நல்லா ஆடிட்டு அந்த ஃபார்மை ஒரு 30-40 நாளுக்கு அப்புறம் ரீகேப்சர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி திருப்பி இந்தியன் கண்டிஷன் வேற கண்டிஷன்ஸ்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஓகே லெசர் சைடு கிடையாது. நீங்க ஆஸ்திரேலியா மாதிரி தான் நல்ல ஒரு ஃபயரி கைண்ட் ஆஃப் ஃபைட்டிங் யூனிட் போலிங் இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ல திருப்பி அந்த மேஜிக்கோ அந்த ஃபார்மையோ ரீக்ரியேட் பண்ணி அடிச்சதுதான் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் இந்தியன் ஃபேன்ஸும், பர்டிகுலர்லி அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒர்த் என்னன்னு. அவங்கள பொறுத்தவரையும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க 24 ஜூன்ல வெஸ்ட் இண்டீஸும் அங்கேயும் யூஎஸ்ல ஆட்டு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டே a day longer. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு தெரியும் ஜென்ரலா வந்து அவன் வந்து வெதர் இஸ் ஸ்பெண்ட் ஃபோர்ஸா இன்னும் சரக்கு இருக்கா இல்லையா, நான் டீமுக்கு லயபிலிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் வந்து யாருமே அப்படிலாம் உண்மையா ஓகே 1-2 இங்கே அங்கேயும் எக்ஸாம்பிள் இருக்குமா இருக்கும். பட் ஹானஸ்ட் டு காட் ஹேண்ட் ஆன் ஹார்ட் வச்சு சொன்னீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு see the mirror அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அந்த 23ல அந்த வேர்ல்ட் கப் அடிப்பட்ட அந்த காயம் வந்து ஆறல, அது எப்படியா வின் பண்ணிடுறாங்க. விராட் கோலி ஏற்கனவே அந்த வேர்ல்ட் கப் மெடல் வச்சிருக்காரு, தவிர ரோஹித் அந்த ஒன் டே கப் மெடல். அதனால ஓகே இன்னும் டைம் இருக்கு, டெஃபினட்டா 2 years nearly 22-23 months இருக்கு. ஸ்டில் they could not have started அந்த கேம்பெயின் அந்த பாத்துல ஆன் a better noteன்னு சொல்லலாம் லியோ ரெண்டு பேருமே. ஓகே சார். அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பேட்டிங்கை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் 2 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அந்த 350 ஸ்கோர் அப்படின்றது வந்து எப்படியோ ரீச் பண்ற மாதிரியான ஒரு டீமா தான் இருந்தாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதுமே என்னன்னா ஓகே நம்ம பேசும்போதும் ஓகே கண்டிப்பா ஒரு பேட்டர்ஸ் பாரடைஸ் மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் கான்வர்சேஷன் இருக்கும் பொழுது 280 கூட அவங்களால தொட முடியாததுக்கான காரணம் எங்க மிஸ் ஆயிட்டாங்க சார் சவுத் ஆப்பிரிக்கா? அதான் நான் ஏற்கனவே ஒரு டைனி பிட் சொல்லியிருந்தேன், லேக் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஒரு ஆள் பிளேயர் மாத்திரம் வந்து அடிச்சு இழுத்துன்னு போக முடியாது. எல்லா கேம்லயும் பிரெட்ஸ்கேவோட அட்டகாசமான இன்னிங்ஸ், இல்லைன்னா நம்ம டெவால் பிரேவிஸோட இன்னிங்ஸ், பினிஷிங் கிக் ஆஃப் பாஷ், அதுக்கும் அப்பாற்பட்ட அந்த மார்க்ரமோட 100 போன கேம் செஞ்சுரியன் மார்க்ரம் இன்னைக்கு சோபிக்கல. போதாத்துக்கு குவிண்டன் டிகாக் நல்லா ஆனாரு, அது எதிர்பார்த்தோம். அவர் அந்த குவாலிட்டி பிளேயர் அடிக்கதான் போறான்னு. இட்ஸ் a question of when அப்படி அது அடிக்கதான் போறான்னு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சா தவிர சப்போர்ட் கேஸ்ட் எல்லாம் போயிட்டு. ஸோ நம்ம ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க லென்ஸ்லயே பார்க்கச்சு இன்னொரு லென்ஸ்ல நீங்க பார்க்கணும். இந்தியன் பவுலர்ஸும் நல்லா வந்து அந்த டியூனால வரி பண்ணாம நல்ல ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாங்க. பிரசீத் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா போல்டு நிறைய கைண்ட் கொடுத்தாரு ஸ்டம்ப்ஸை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைசு அந்த பேஸ் டக்குன்னு அந்த பாடத்தை கத்துண்டு கம்பேக். ஏன்னா ஒரு பிளேயருக்கு அடிபட்டு அவங்க மேல ஸ்கேனர் இருக்கு 358 அடிச்சு உதப்படா பிரசீத் கிருஷ்ணாக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், பெரட்டி எடுத்திருக்கும். ஓகே வெளியில நம்ம பேசுறோம், தவிர ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு இட் வில் ஹர்ட், ரியலி ஹர்ட் அண்ட் இன்ஜர்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ நான் போட்டு காமிச்சுதான் நீங்க வாய் வார்த்தையா நீங்க வர்பலா என்ன பதில் சொல்லின்னு என்ன ஜெயிக்க முடியும் இல்லையா? பிளேயர்ஸோட வேலை உள்ள அந்த 22 yardsல சரக்க டிஸ்பிளே பண்ணும். என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன கத்துட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு கூலா காமா இருந்து அந்த டிஸ்பிளே பண்ற அந்த எரிச்சல் கோவத்தை அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்றதுக்கு they cannot wait, particularly players like Jaiswal who has failed. நான் சொன்ன மாதிரி ஏர்லியர் அக்கேஷன்ல, அதே மாதிரி கிருஷ்ணா. ஸோ ஃபார் ஹிம் டு கம் பேக். இதே மாதிரி யாதவ் கூட பத்தி நம்ம பேசணும். யோ மாதிரி இருக்குது, பெண்டுலம் மாதிரி இருக்குது அவர் ஃபார்ம், திடீர்னு நல்லா போடுறாரு,
திடீர்னு சுமாரா போடுற டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டேலே 3-4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சோபிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே பிச்சில் ஒரு ஸ்பின்னர் நல்லா போடுறாரு, அப்புறம் சோபிக்க முடியலன்னா ஏதோ சம்திங் இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி ஒரு ரிதமோ ஃப்ளூயன்சியோ கிடைக்கலையோ, இல்ல மைண்ட்ல அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லையோ, இல்ல நெரடலோ. ஸோ அந்த கான்டெக்ட்ல அவரும் பாத்தீங்கன்னா குல்தீப் திடீர்னு ஆடுறாரு அவரும் இன்னைக்கு ஒரு 4 ஃபார். ஸோ சரியான சமயத்துல சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பை ப்ளூம் பண்ண விடாம முதுகெலும்பை உடச்சிட்டாங்க. அடிக்கடி விக்கெட் எடுத்து இந்த பிச்சில் நீங்க சொன்ன மாதிரி பிளாட் ட்ராக் பியூட்டி ஷர்ட் ஃப்ரண்ட்னு இங்கிலாந்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட் பிச்சில் உங்களுக்கு ஒரு 30, 40, 50 ரன்ஸ் பிலோ பார்னே சொல்லலாம். லியோ 330 இந்த பிச்சில் அடிச்சிருக்கணும் டெஃபினட்டா, சந்தேகமே இல்லை. ஏன்னா கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங்லாம் நம்ம பேட்டிங் ஆடிச்சு, இந்தியா பேட்டிங் கோடு கிஷன் வந்ததுங்க, கண்ணை மூடி உயிர மாதிரி 2 பேர் அப்கோர்ஸ் கான்பிடன்ட் பிளேயர்ஸ் அடிச்சாங்க, ரொம்ப சிம்பிள் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் பிச்சும் வந்து ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ஆலைன்னு தான் சொல்லணும். இந்த பிச்சில் இந்த ஸ்கோர் கொஞ்சம் சுமார் ஸ்கோர். சவுத் ஆப்பிரிக்கா they didn't bring their A game. ஒரு வைட்டல் ஆசிட் என்கவுண்டர்ல ஒரு சீரீஸ் ஹிஸ்டாரிக் ட்வின் ஒயிட் வாஷ், ஓகே ஒயிட் வாஷ் இல்லைனாலும் சீரீஸ் ட்ரைம்ப் இருக்கிறச்ச அந்த சமயத்துல they probably stumbled a bit ன்னு சொல்லலாம். டெஃபினட்டா அதுக்கு காரணம் அவங்க லேக் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பும் இந்தியன் பவுலர்ஸும் நல்லா போட்டாங்கன்னு அதே பிரெத்ல நம்ம சொல்லணும். ஓகே சார். அண்ட் இந்தியன் பவுலர்ஸ்ல இன் பர்டிகுலர் நான் ஒரு பவுலரை பத்தி ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். பிரசித் கிருஷ்ணா நீங்க சொன்ன ஒரு பிளேயர் தான். மூவிங் ஃபார்வர்ட் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனோ இல்லை எந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கும் சார்? அவரை பொறுத்தவரையும் ஒரு கன்சிஸ்டன்சி தான் ஸ்ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சர்க்கிட்ல நியர்லி 2 இயர்ஸா இருக்காரு. இட்ஸ் அ லாங் டைம். ஓகே சிராஜும் ஆஃப்கோர்ஸ் அதே மோரர்ல சேம் ஏஜ் குரூப். பும்ராவோட டேஸ் ஆர் நம்பர்டுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இழுத்து பிடிச்சி அவரை காட்டன் உள்ள ரேப் பண்ணி எல்லா ஃபார்மேட் ஆடி ஐபிஎல் அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஸோ வேர்ல்ட் கப் வில் பி a huge high watermark for Bumrah. forever ஆட போறதுல இஸ் கெட்டிங் லாங் இன் தி டூத். ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்து நிறைய பிளேயர்ஸும் டொமஸ்டிக்லயும் இருக்காங்க. ஹர்ஷ்தீப் இருக்காங்க, 1 or 2 bowlers. நம்ம இப்போ விஜய் ஹசாரே கான்டாக்ட் பண்ண போறாங்க போர்டு. ஸோ அதுல ஒரு டேலண்ட்ஸ் எமர்ஜ் ஆகலாம். few people are looking to burst through. அவங்க அந்த வந்து இன்ஜுரி அது இதுனால லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் தேர் நார்த் ஜோன்ல இந்தியால ஆல் ஓவர் இருக்காங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல இது 4 ஃபார் எடுத்தது ஹி லைக் டு ரெப்ளிகேட் இட். உங்களுக்கு நியூசிலாண்டோட பொங்கல் டைம்ல அரௌண்ட் த டைம் ஏர்லி ஜனவரியில 3 1-dayers இருக்கு. ஸோ ஹி கான் வெயிட் நினைக்கிறேன். ஸோ த கீ இஸ் கன்சிஸ்டன்சி லியோ, அதுதான் கீ இல்லையா? விராட் கோலில ரெவியர் பண்ணி செலிப்ரேட் பண்றான் இல்ல, கன்சிஸ்டன்சி. எவ்ரி 3-4 இன்னிங்ஸ் கார்டு எடுக்கச்சு 100 அடிக்கிறாரு. ஓகே 4 இன்னிங்ஸ் 100 அடிக்கிற பிளேயர்னா பிராட்மன் சொல்லலாம், அந்த அளவுக்கு சொல்லலாம். பட் நான் சொல்றேன் என்ன பாயிண்ட் என்னன்னா ஒரு 5-6 இன்னிங்ஸ்க்கு 100 அடிக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஆடுற அந்த பயிற்சி அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நீங்க ஏன்னா முக்கியமான விஷயம் நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, நல்ல ஃபீல் குட் இருக்கு, ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றீங்க, ப்ராசஸ் ஃபாலோ பண்றீங்க, இந்த சக்சஸ் ரீக்ரியேட் பண்ண தெரியணும். இது நீங்க என்ன பண்ணாரு, காத்தால என்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்தாரு, கிரவுண்டுக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வந்தாரு, என்ன மாதிரி ஈவன் சம் பீப்புள் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எனக்கு தெரியும் என்ன சாப்பிட்டாங்களோ அதே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ தே வாண்ட் டு கெட் இன் டு தி சேம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு கெட் themselves the best chanceன்ற மாதிரி டு கிவ் a chance to succeed. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸோ அந்த மெத்தடை கிளீனா கூர்மையா ஃபாலோ பண்ணி ஸோ யூ மஸ்ட் அப்சர்வ்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இப்போ பீப்புள் லைக் டேல் ஸ்டெயின் இருக்காங்க, ஷான் பாலக் இருக்காங்க, லெஜெண்ட்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல. ஸோ எதனா ஒரு நெரடல் இருந்துன்னா இந்த காலத்துல வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுது. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டைனி பிட்டா நெரடல் இருந்ததுன்னா, எதனா ஒரு டெக்னிக்கல் பிளிப்போ ஃபிளாவோ இருந்ததுன்னா கேட்டு கத்துக்கணும். அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் மைண்ட் ஃபர்டைலா வச்சுன்னு தே வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். பிரசித் கிருஷ்ணா சரக்கு இருக்குங்க சந்தேகம். நேச்சுரலி என்ரோல் வித் ஆல் ஹைட் ரிலீஸ் எல்லாம் இருக்கு. பட் என்னன்னா மைண்ட் அந்த பிட்வீன் த இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கூல்னஸ் அந்த காம்னஸ் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணினே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்லா போடுற அன்னைக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்தது அதை வந்து you have to just replicate it and bring it back and just keep doing it again and again பாருங்க. அது மாதிரி தான் ஜெயண்ட்ஸ் ஜாம்பவான்லாம் அது மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ கிருஷ்ணா கேன் ஃபாலோ சூட் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி ரா மெட்டீரியல் இருக்கு. ஓகே சார். அண்ட் கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கடுமையா விமர்சிக்கப்பட்டாருன்னா அது கௌதம் கம்பீர். இந்த சீரிஸ் வின் வந்து மேபி லைக் அவர் மேல உள்ள அந்த ஒரு கலங்கத்தை மேபி கொஞ்சம் போக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? ஜென்ரலா நம்ம திருப்பி சொல்றோம், அது வந்து கேப்டனோட டீம் தான், அது கம்பீர் கோச் தான். அப்கோர்ஸ் கோச்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 வாட்டி சொன்ன மாதிரி பின்னாடில இருந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்றாரு. யங் ஸ்கிப்பர்ஸ் பந்த் இருந்தார், கில் இருந்தாரு. ஸோ ராகுலும் ஓகே ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அவரோட இன்புட்ஸை எடுத்துக்கிறாங்க, கொடுக்குறாங்க. டீம்ல ஷெட்ல இருக்க டிஸ்கஸ் பண்ண ஒரு கேம் பிளான் இருக்கும், டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க. தவிர முக்கியமான விஷயம் ஓகே டெஃபினட்டா அவர் வந்து இந்த செட்டப்ல இருந்து ரிமூவ் டோட்டலா பண்ண முடியாது. ஏன்னா அவரோட இன்புட்ஸும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது.
பட் ஹேவிங் செட் தட் ஒரு டைனி பிட் எனி சீரீஸ் வின் நீங்க வந்து அது தட்ஸ் அ டைனி ஃபெதர் இந்த கேப். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த 2 இயர்ஸ்ல ஒரு ரியல் கிரிக்கெட் நட்டார்னா இந்த கேம் ஸ்கோர்ஸ் அது இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுன்னு இருக்கலாம் இல்லையா. இது பைலேட்டரல் வந்து ஓகே இட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஒரு பிகர் பிக்சருக்கு போற பாதை இது. ஸோ இட்ஸ் ஆல் ஒரு மைல் கல் மாதிரி எடுத்துன்னு போயினே இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு மேல இதுல ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கௌதம் கம்பீரும் ஃபேர்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஐ திங்க் ஹீல் டேக் இட் இன் த ஸ்ட்ரைடுன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்தெந்த குவார்டர்ல இருந்து வருது அவரே ஹானஸ்டா நான் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அவரே வந்து ஹீல் ப்ராப்ளி ஃபைண்ட் த ரைட் ஆன்சர்ஸ். வெளியில நாய்ஸ் அது இது இருக்குமா இருக்கும், அதை அவரு ஷட் டவுன் பண்ண அவரு பை திஸ் டைம் திக் ஸ்கின் வளர்த்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நியர்லி 8-9 months இருக்காங்க. ஸோ இந்தியா இன்வேசிவ் சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஐ திங்க் he would also developed a bit of a thick skin. But that said, it's a captain's team always. It's a captain's team. Credit goes to captain. By and large, it goes to captain more than to coach. Okay, Gautam Gambhir salama scanner la irkar illan illa. Yeah, it's a win. Nevertheless, it's a series win definitely. Okay sir, thank you so much sir. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. நன்றி, வணக்கம்.